இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ நேற்று நம்ம பார்த்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 1% மேலே போயிருக்கு, பெரிய புல் ரன் நடக்கல. ஸோ இதுக்கு மெயினாக 2 காரணம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாள் இது வந்து நல்லா புல் ரன் எடுத்ததால் நேற்று இது எடுக்காமல் இன்னைக்கு இது எடுக்காமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணாத காரணத்தாலையும் எடுக்காமல் இருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் இது எப்படி நடக்கும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாஜ் GVK. ஓகேங்களா. ஸோ மெயினாக இந்த ஸ்டாக் ஏன் எடுத்தேன் அப்படின்னா டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்காங்க, ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்காங்க. டெக்னிக்கலாக எப்படி நல்லா இருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 இயர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ 52 வீக்கை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. 52 வீக்னா இந்த வருஷத்தோட இதுதான் வந்து அட்டைன் ஆயிருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காகவும் இந்த ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் நடந்திருக்கு. ஸோ அந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை 52 வீக்கில் 1 டேல பிரேக் அவுட் பண்ணதால இந்த ஸ்டாக்கை டெக்னிக்கலாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து ஒரு 480 மேலே ஏறும்ன்றது என்னோட அசம்ஷன். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸலண்ட்டாகவே வந்திருக்கு. சரி, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் 467 அண்ட் ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் 2000 crores மேலே இருக்காங்க. ஸோ போன டிசம்பர் 2023யோட இந்த டிசம்பர் 2024 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 14% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23% EPIT இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, EPS வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரீசனால ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் நல்லா இருக்கிறதால 52 வீக்கை பிரேக் அவுட் எடுத்திருக்குன்றது என்னோட கணிப்பு. ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்றதால நீங்கள் இந்த ஷேரை இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்களாகவும் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சூட்டபிள்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே இந்த சேனலோட டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு அதுதான் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.